வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு ஒரு காணொளியை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவிட இருக்கின்றேன். இந்த காணொளியில் நீங்கள் விசேஷமாக பார்க்க இருக்கிறதுன்னு சொல்லிங்கன்னா, நீதிபதி இளஞ்செழியன் அவர்களின் அதிரடி உத்தரவு, அதை விட பல மில்லியன் ரூபா ரகசியம் அம்பலம், இதை விட நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிற நாளைய தேர்தல் தினத்தில் மக்களாகிய நாங்கள் எப்படி நான் யாருக்கு வாக்களிக்க போகிறேன்றத மக்களுக்கு இதில் பகிரங்கமாக சொல்ல போகிறேன். வாருங்க காணொலிக்குள்ளே பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் இந்த காணொலியை முதல்ல பார்க்குறேன்னு சொல்லிச்சுன்னா எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு வாங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு லிங்கையும் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் ஆதரவுகளுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருக்க ஆதரவுகளுக்கு தொடர்ந்து நன்றி. வாங்க காணொலிக்குள்ளே பார்ப்போம். அதாவது நேற்றைய தினம், அதாவது நேற்றைய தினத்தில் இன்றைக்கு 13, நேற்று 12வது திகதி வவுனியா நீதிமன்றத்தில் பிரதம நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். என்னவென்று சொல்லி வாங்க பார்ப்போம். அதாவது 2018ஆம் ஆண்டு தன்னுடைய சொந்த மகளை பாலியல் துன்புறுத்தத்துக்கு உள்ளாகிய தன்னுடைய தந்தையாருக்கு எதிராக சொந்த மனைவியால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தாயும் மகளும் நீதிமன்றம் சென்று, அதாவது போலீஸாருக்கு இதனை அறிவித்து, அவர்கள் அந்த கால பகுதியில் அறிவித்து இந்த வழக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய அந்த தகப்பனுடைய வழக்கு இதுவரை காலமும் நீடித்து எதிராளிகளினால் கொன்று செல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் தொடர்ந்த போதிய ஆதாரங்கள் எதிர்த்தரப்புக்கு இல்லாதபடியினால் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அதிரடியாக போதிய ஆதாரங்கள் இல்லாதபடியினால் இந்த வழக்கை தொடர முடியாதென்று சொல்லி அவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்து குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்தி அவர் சிறை செல்ல தண்டனை அனுபவிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த 2 லட்சம் ரூபாய் பணங்களும் அவர் செலுத்த தவறும் பட்சத்தில் அதற்கு 2 வருட சிறை தண்டனைகளும் நஷ்ட ஈடாக அதுக்கு 10,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் தொடர்ந்து பல மில்லியன் ரூபாய் ரகசிய அம்பலம், அதாவது சியாரா லியோன் நாட்டைச் சேர்ந்த பயணி, அதாவது துருக்கி விமான நிலையத்தில் இருந்து TK 730 இலக்கமிடப்பட்ட அந்த விமானம் மூலமாக அவர் அங்கிருந்து இலங்கைக்கு தன்னுடைய வயிற்றுக்குள்ள மறைத்து வைத்திருந்து பவரான, அதாவது அதி வலிமை வாய்ந்த போதை மாத்திரையை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே மறைத்து வைத்து கொண்டு வந்திருந்தார். இது ஸ்கேனர் மூலமாக விமான நிலைய குற்றவியல் போதை வஸ்து தடுப்பு பிரிவினரால் இது சோதனையிடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவருடைய நீர்கொழும்பு மருத்துவமனையிலே இது சோதனை செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இந்த சோதனையின் போது அவருடைய வயிற்றுக்குள்ள 17 மாத்திரை வில்லைகள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இன்னும் அதிக மாத்திரைகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தொடர்ந்து அன்பானவர்களே, நாங்கள் யார் யாருக்கு வாக்களிப்பதென்ற விடயங்களை முன்னரே மக்கள் எல்லாருக்கும், அரசியல்வாதிகளும் ஏனைய நபர்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். எனவே நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. இந்த நாளில் நாங்கள் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து உங்களுக்கு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மக்களும் வாக்களிப்பது ஜனநாயக உரிமை, தங்களுடைய சொந்த உரிமை. யார் யாருக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சொந்த ஜனநாயக உரிமை. எனவே எனக்கு வயசு போயிட்டுது, எனக்கு இன்றைக்கு அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் வீட்டில் சோர்வடைந்து இருந்துடாமல் நீங்கள் போய் தயவு செய்து ஏதோ ஒரு விதத்தில் போய் நீங்கள் விரும்பிய நபருக்கு, நீங்கள் விரும்புகிற நபரை தெரிவு செய்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறபடினால அந்த நபருக்கு போய் வாக்களித்து உங்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்பாத ஒரு நபர் ஒரு வாக்கின
வாக்கென்றாலும் அந்த வாக்கில் அவர் வென்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் விரும்புகிற ஒரு நபர் உங்களோட வாக்கால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிறகு நீங்கள் பின்னர் வாக்களிக்க போகாமல் வீட்டில் இருந்து போட்டு நீங்கள் எதிர்பார்த்த நபர் ஒருவர் ஒரு வாக்கில் தோல்வி அடைஞ்சிட்டார் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பின்னர் நினைத்து கவலைப்படுவதில் எந்த வித பிரயோசனமும் இல்லை. ஐயோ அடடா, நான் இந்த போய் ஒரு வாக்கு அளிச்சிருந்தா இந்த மனுஷன் வென்றிருக்குமே என்று நினைச்சு பின்னால் வருத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடிய விடயம். எனவே நீங்கள் போய் தயவு செய்து நீங்கள் விரும்புகிற நபரை நாளைய நாளில் போய் வாக்களித்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் நிமித்தமாக நீங்கள் ஏதேனும் நன்மைகளை பெற முடியுமா இருந்தால் அதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அன்பார்ந்த மக்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பாதுகாப்பாக வாக்களிச்சிட்டு வாக்களிக்கிற நடைமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் அது பற்றிய தெளிவான விளக்கங்களை கூறியிருக்கிறார். நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு கூற வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. நீங்கள் விரும்பிய சின்னத்துக்கும் நீங்கள் விரும்பிய இலக்கங்களுக்கும் வாக்களித்து விடுங்கள். எனவே வாக்களித்து போட்டு நீங்கள் பத்திரமாக பாதுகாப்பாக உங்களோட வீடுகளுக்கு சென்று விடுங்க. சந்தையிலையும் அங்கே ரோட்டுகளில் நின்று அங்கேயும் இங்கேயும் அவர்களோடு கூடி தெருவில் நின்று கதைக்கிறது பேசுகிறதுகளை தவிர்த்து விட்டு யாருக்கு வாக்களிச்சதுன்றதையும் வெளியில் சொல்லாமல் மௌனமாக சந்தோஷமாக வீட்டில் போயிருங்க. வாக்களிக்கிறத நீங்கள் படம் எடுக்கிறதோ அதுகளை காணொலியில் போடுவதோ தண்டனைக்குரிய குற்றம் என்று தேர்தல் திணைக்களம் அறிவிச்சிருக்குது. அவ்வாறான செயல்களில் ஈடுபடாமல் நீங்கள் வாக்களித்து போட்டு அமைதியாக வீட்டில் போயிருந்து யார் வெற்றியாளர் என்பதை பார்ப்பதற்கான நேரம் வரும்போது நீங்கள் அவைகளை அறிந்து கொள்ள முடியும். எனவே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் உங்களை தேர்தல் வெற்றி களிப்போடு சந்திப்போம்.